அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னா பாகற்காயை பற்றி பார்க்க போகிறோம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம அதிகபட்சமாக பார்த்தோம் அப்படின்னா சுவை மீது தான் நமக்கு உணவின் மீது ஆர்வம் அப்படின்னு வருதுன்னா அதனுடைய சுவையில் இருக்கக்கூடிய தன்மையை கொண்டு தான் நமக்கு உணவு மீது ஒரு விதமான ஆர்வம் இருக்குது. ஏன்னா சுவைக்காகவே பலரும் உணவுகளை உண்பதுண்டு. உண்ணக்கூடிய உணவுகளில் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த உணவு எனக்கு பிடிக்கும், இந்த உணவு எனக்கு பிடிக்காது அப்படின்னு பலரும் சொல்லியிருப்போம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய டேஸ்ட், அதாவது அதனுடைய சுவை, அந்த சுவைக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா விருப்பம் இருக்குது, விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகின்றது உணவுகளில் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும் பொழுது பாகற்காய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாகற்காய் அப்படிங்கிறது கசப்பு கொண்ட ஒரு சுவையுடைய ஒரு காய் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பலருக்கும் இனிப்பு சுவை, புளிப்பு சுவை, இனிப்பும் புளிப்பும் இணைந்த ஒரு சுவை அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. ஆனால் பெரும்பாலும் தவிர்க்கக்கூடிய சுவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உவர்ப்பு, அப்படி இல்லைன்னா கசப்பு. உவர்ப்பு மற்றும் கசப்பு கொண்ட சுவைகளை நாம் பெரும்பாலும் தவிர்க்கிறோம். அதை அதிகபட்சமாக நாம் உணவுகளில் எடுத்துக்கிறது கிடையாது. ஏன் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுவைகளை உண்பதே பலரும் தவிர்த்து தான் வந்துட்டுருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓரளவுக்கு அந்த புளிப்பு கூட நம்ம புளிப்பு, காரம், இனிப்பு அப்படின்னு சொல்லி மற்ற சுவைகளை கூட ரெகுலராக எடுத்துக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உவர்ப்பு மற்றும் கசப்பு போன்ற சுவைகளை பெரும்பாலும் மக்கள் தவிர்த்து வராங்க. ஆனால் கசப்பு சுவை கொண்டிருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்களில் பார்த்திங்க அப்படின்னா அலாதியான நன்மைகள் கிடைக்க பெறுகின்றன அப்படின்னு சொல்லலாம். அப்படி நாம் பார்க்கும் பொழுது இந்த பாகற்காய் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய அளவில் சத்துக்கள் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த பாகற்காயை நாம் தினமும் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, கசப்பு சுவை கொண்ட இந்த பாகற்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதை நாம் தினமும் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான நன்மைகள் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு கிடைக்கப்பெறுகின்றது அப்படிங்கிற மாதிரியான பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை நாங்கள் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாகற்காய் இனிக்க அள்ளி தரக்கூடிய ஆரோக்கிய பலன்கள் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. பாகற்காய் இந்த பெயரை சொன்னவுடன் பலருக்கும் குமட்டல் வந்துடும். சிலர் வாய் முழுக்க அதனுடைய கசப்பு படர்ந்து விட்டது போல உணரவும் செய்வாங்க. பெரியவர்களுக்கே இப்படின்னா குழந்தைகளை பற்றி நாம் சொல்லவா வேணும். அப்படின்னு காட்டி ஊட்டுகிற செல்லங்களே அதிகம் அப்படின்னே கூட சொல்லலாம். பாகற்காய் சமைக்கிற தினத்தில் அவர்களை சாப்பிட வைக்க ஓடி பிடித்து விளையாட வேண்டி இருக்கும் குழந்தைகளிடத்தில். ஆனால் பாகற்காய் அந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்க வேண்டிய காய் கிடையாதுங்க. நமக்கு நன்மை தரக்கூடிய பல அம்சங்கள் இந்த பாகற்காயில் இருக்கின்றது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய உடலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 மடங்கு வலிமையை இந்த பாகற்காய் கொடுக்கிறது. ப்ரோக்ளோலியில் இருப்பதை விட 2 மடங்கு பீட்டா கரோட்டின் இதில் அதிகமாகவே இருக்கிறது. இந்த பீட்டா கரோட்டின் தான் நம்மளுடைய உடலுக்குள் வைட்டமின் ஏவாக மாற்றப்பட்டு சேகரமாகும். இது நம்மளுடைய கண், தோல் போன்றவற்றிற்கு நல்லதுங்க. பசலைக்கீரையில் இருக்கிறத விட 2 மடங்கு கால்சியம் இதில் இருக்கிறது. இது நமது எலும்பு, பல் வளர்ச்சிக்கு உதவி செய்யும். வாழைப்பழத்தில் இருக்கிறத விட 2 மடங்கு பொட்டாசியம் இருக்கிறது. தசை வலிமை, நரம்பு மண்டல செயல்பாடு, இதய நலன் போன்றவற்றிற்கு பொட்டாசியம் பெரிய அளவில் உதவி செய்யுது. அதே மாதிரி இன்சுலின் சுரப்பு மேம்படும். இதில் இருக்கக்கூடிய சாரன்டின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்கிறதுங்க. இரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிக சர்க்கரையை இது குறைக்க செய்கிறது. இதே போல பாலிபெப்டைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்சுலின் பாகற்காயில் இருக்கின்றது. இது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்சுலின் மேம்பட உதவி செய்யும்.
அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா கலோரி குறைவான ஒரு உணவு. இதில் வைட்டமின் B1, B2, B3, சி மற்றும் மெக்னீஷியம், போலைட், ஜிங்க்கு, பாஸ்பரஸ், மேக்னீஷியம், அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து போன்ற உடலுக்கு தேவையான அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் நன்மை செய்யக்கூடிய பல சத்துக்களும் இருக்க பெறுகின்றது. இது இரைப்பை பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல மருந்து அப்படின்னே சொல்லலாம். பாகற்காயை ஜூஸ் ஆக்கி குடிப்பது குடலில் உருவாக புழுக்கள், ஒட்டுண்ணிகளை கொள்ள உதவும். ஒவ்வாமை, வீக்கம், கட்டிகளையும் பாகற்காய் போக்குங்க. இதனுடைய விதைகள் இதய நோய்களில் இருந்து நம்மை காக்க செய்யும். தேவையற்ற கொழுப்புகளை எரித்து இதய தமனி அடைப்பு ஏற்படுவதில் இருந்து காப்பாற்றும். புற்றுநோய், லூக்கிமியா, இரத்த சோகை போன்றவற்றை வராமல் தடுக்கும் ஆற்றலும் இதற்கு உண்டுங்க. இதன் சாற்றை எலுமிச்சை சாறில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் 6 மாத காலம் குடித்து வர முகப்பரு பிரச்சனை நீங்கும். தோல் பிரச்சனைகளான சிரங்கு, அரிப்பு, சொரியாசிஸ், படர்தாமரை, அலர்ஜி போன்றவற்றிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தீர்வாக இந்த பாகற்காய் விளங்குகிறது. அதே மாதிரி இதனுடைய சாறை தயிரில் கலந்து தலையில் தடவி சிறிது நேரம் கழித்து கழுவி விட வேண்டும். இதை தொடர்ந்து செய்தோம் அப்படின்னா முடி பளபளப்பாக மாறும். இதனுடைய சாறுடன் சீரகத்தை அரைத்து பூசி வர பொடுகு பிரச்சனைகள் நீங்கும். இதன் சாறுடன் வாழைப்பழத்தை அரைத்து தலையில் தேய்த்தால் தலை அரிப்பு நீங்க பெறுவீங்க. பாகற்காய் சாரோடு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பேஸ்ட் மாதிரி செய்து தலையில் பூசி வர முடி கொட்டுவது குறையுங்க. அதே மாதிரி பாகற்காயில் 80 முதல் 85% தண்ணீர் இருக்கு. இதில் இருந்து கிடைக்கக்கூடிய கலோரியும் குறைவு தான். தண்ணீர் நமது பசியை போக்கும் என்பது நமக்கு தெரியும். பாகற்காயை சாப்பிடுவதால் பசி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். இதனால் எடையும் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி துளசி இலை, பாகற்காய் இலை இரண்டையும் ஒன்றாக்கி அரைத்து தேனில் கலந்து தினமும் காலையில் சாப்பிட வேண்டும். இது பார்த்திங்கன்னா ஆஸ்துமா, ஜலதோஷம், இருமலுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமைகின்றது. அதே போல் பாகற்காய் அல்லது பாகற்காய் இலையை போட்டு கொதிக்க வைத்த தண்ணீரை தினமும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அது தொற்றுகளை தடுக்கக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. தினமும் ஒரு கப் பாகற்காய் ஜூஸ் குடித்து வர கல்லீரல் பிரச்சனைகள் நீங்கும். மல சிக்கலுக்கு ஒரு தெளிவான மருந்து அப்படின்னே சொல்லலாம். இதில் நார்ச்சத்து அதிகமாகவே இருக்கின்றது. இதனால் மலச்சிக்கல், அஜீரணம் போன்றவற்றை நீக்கும். வயிறு சம்பந்தமான எல்லாவித பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்டும் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பாகற்காயில் இத்தனை நன்மைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா உடனே நம்ம என்ன செய்வோம், அடுத்தது அதை அளவுக்கு மீறி நாம் சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். காலையில் மதியம் நேரங்காலம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு இல்லாமல் நமக்கு முடி நல்லா வளரணும், முகம் பளபளப்பாக இருக்கணும், இதய நோய்கள் வரக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நினைச்ச நேரத்தில் நினைச்ச அளவை விட அதிகமான உணவுகளை உண்பது அதுவும் ஆபத்தாக போய் முடியும். பாகற்காயில் அதிக அளவில் சத்துக்கள் இருக்க பெற்றாலும் பாகற்காயை எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதுலையும் நாம் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்தணும். நமக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத தாண்டி இதில் இருக்கக்கூடிய சத்துக்களை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள அதற்குரிய ஒரு அளவு இருக்கிறது. அதற்கு ஏற்றவாறு நாம் உட்கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லதுங்க. அதற்கு தான் சொல்லுவாங்க, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு என்பது போல பாகற்காயை பொறுத்த வரைக்கும் நாம தினமும் பாகற்காயை குறைந்த அளவே சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா அடி வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சர்க்கரை நோயாளிகள் இதை தொடர்ந்து சாப்பிட்டா அவர்கள் எடுத்துக்கொள்ளும் மருந்துகளில் மாற்றம் செய்ய வேண்டி வரும். மருத்துவரிடம் ஆலோசனை பெற்ற பிறகுதான் பாகற்காயை உணவில் சேர்த்து கொள்ளணுங்க. குறை பிரசவம் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் பாகற்காயை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கசப்பான விஷயங்கள் எப்போதும் நம்மை பாதிப்பவையாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. அவை சில நேரம் இனிப்பை விட அதிக பலன்களையும் கொடுக்கும். அதனால குறைவான அளவில் உணவுலையும் வாழ்க்கையிலையும் கசப்பான விஷயங்கள் தேவைதான். அந்த பட்டியலில் முதல் இடம் பாகற்காய்க்கே அப்படின்னு சொல்லலாம்.
இது அள்ளி தரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது அதிகம் அப்படின்னே கூட சொன்னாலும் இதில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை நாம் செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று. பாகற்காயை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுகள்லையும் வந்து கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்கள். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் வந்து அலாதியாக இருக்க பெற்றாலும் பாகற்காயை வந்து நாம் ஒரு குறிப்பிட்ட அளவோடு எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பல நன்மைகள் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உடனுக்குடன் நமக்கு வந்து அதீதமான நன்மைகள் வந்து உருவாக செய்யும். அதனால் வந்து பாகற்காயை வந்து முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பட்சத்தில் அளவோடு அதை எடுத்துக்கொள்ளுங்க. சரியான கலோரிகளை எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய வாழ்வும் சரி, ஆரோக்கியமும் சரி நல்லா சிறப்புற்று இருக்குங்க.